அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 100% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அந்த நடக்கக்கூடிய நிகழ்வு உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் மாறுவது மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது. எனவே வித்யா கரகரான புதனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாக விலகுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யா கரகரான புதன் அதிரடியான மாற்றத்தை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து 2இல் வக்ரகதியில் வலம் வந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடைகள் சிரமம் என எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதோடு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி எளிதில் வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது நிச்சயம் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அறிவு, வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுக்க கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதனின் அமைப்பு இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாக 100% வெற்றி கிடைக்கும். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா கரகரான புதன் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாகவே விலகுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி
வருகிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியவர பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் இல்லத்தில் இருந்து விலகி இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் அமையும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியும் பிறக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த சுமையான நிகழ்வுகள் அனைத்துமே தற்போது சாதகமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய முதலீடுகளை அளவோடு திட்டமிட்டு மேற்கொள்ளலாம். 7.5 சனி நிவர்த்தி அடைந்த இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எனவே மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக தொழில்துறை வியாபார துறையில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகள் சாதகமாக அமைகிறது. விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். தடை என்று இருக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு 100% எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை என்பதை புதன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார்.